வணக்கம் மக்களே, வணக்கம். இந்த வருடத்துடைய 2026-27னுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகிற பிப்ரவரி 1 காலையில் 11 மணிக்கு நிதியமைச்சர் அவர்கள் 11 மணிக்கு படிக்க ஆரம்பிப்பாங்க. 11 மணிக்கு படிக்கும் பொழுது அந்த எந்தெந்த சாதகமாக எந்த செக்டரை பற்றி பேசுகிறாங்களோ அந்த செக்டருடைய பங்குகள்லாம் மேலே துடிக்கும், பாதகமான பங்கெல்லாம் தெரிக்கும். இதெல்லாம் நடக்கும் அன்றைக்கி காலையில். அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் எல்லா யூடியூபு எல்லாரும் பட்ஜெட்டை பற்றி விமர்சனம் விவாதங்கள்லாம் தொடங்குவாங்க, பேசுவாங்க. அது ஒரு 2 நாள் ஓடும். ரைட்டு. இந்த பட்ஜெட் டாபிக்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ட்ரை சப்ஜெக்ட்டு, நமக்கு புரியாத சப்ஜெக்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? சூப்பர் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட்டு. அதனால் இப்போது ஒரு சாமானியனாக எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் இந்த பட்ஜெட்டு? ஒன்று, ஒரு இன்வெஸ்டராக நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தான் இந்த காணொளி. சார் பட்ஜெட்னா என்ன சார்? சார் பட்ஜெட்னா ஒரு நாட்டினுடைய இந்த வருடத்தினுடைய மொத்த வருவாய் எவ்வளோ வந்திருக்கு, மொத்த செலவு எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்கோம், கையிருப்பு எவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் சார் பட்ஜெட்டு. அப்போது இது யார் சார் சொன்னால்? இது இந்த வருஷம் பண்ணணும் யார் சொன்னால்? இது வந்து ஆர்டிக்கல் 112 1949 ஒரு சட்டமே இருக்குது. என்னென்னா வருடம் அந்த நம்ம நாடு இந்திய நாடு வந்து மொத்த வருவாய் எவ்வளோ ஈட்டிருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதை ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டம். அதனால் பிப்ரவரி 1 கொடுத்துட்றாங்க. அடுத்து ஏப்ரல் 1 அது வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். ரைட்டா? இதுதான் பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் 2026-2027 வரக்கூடிய பிப்ரவரி 1 காலையில் 11 மணிக்கு நிதியமைச்சர் படிப்பார். அதில் எதுக்கெல்லாம் அவங்க அலோகேஷன் பண்ணுறாங்க, இதில் 1 லட்சம் கோடி, ஆட்டோவுக்கு 1 லட்சம் கோடி, ரூரலுக்கு 2 லட்சம் கோடி, டிஃபென்ஸுக்கு நாங்கள் 4 லட்சம் கோடி அப்படின்னு பண்ணும்பொழுது அந்த டிஃபென்ஸ் செக்டர்லாம் தெரிக்கும். இல்லை நாங்கள் கோல்டு லோனில் இதெல்லாம் நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னாங்கன்னா கோல்டு ஸ்டாக்லாம் கீழே வரும். புரியுதுங்களா? இல்லை நாங்கள் கிராமப்புற மக்களுக்கெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டாக்கெல்லாம் மேலே போகும், பங்குகள்லாம் மேலே போகும். அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 1 வாரம் எல்லா ஃபண்டு மேனேஜர்ஸும், மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோலாம் ரீஅலோகேஷன் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஏன்னா இவ்வளோ தான் பண்ண போது கவர்மெண்ட் தெரிஞ்சு போச்சு. 1 லட்சம் கோடி அந்த துறைக்குள்ளே போகுதுன்னு தெரியுது. அந்த துறையில் சிறந்த பங்குகள் எதுவோ அது மேலே வந்து இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சார் உண்மையை சொல்லட்டுமா? பட்ஜெட் வந்து மக்களுக்கு சாதகமாக இருந்தால் மார்க்கெட்டுக்கு பிடிக்காது, சந்தைக்கு பிடிக்காது. மக்களுக்கு பாதகமாக இருந்தால் சந்தைக்கு பிடிக்கும். அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது எடுத்துக்காட்டுக்கு வந்து சிகரெட்டு மேலே இப்போ வந்து டொபாக்கோ மேலே இப்போ வரி விதித்தாங்க. அது யாருக்கு நல்லது? மக்களுக்கு நல்லது. ஆனால் மார்க்கெட் என்னாச்சு? ஐடிசி பங்கு செதறிச்சு கீழே. ஏன் செதறிச்சு? மார்க்கெட்டுக்கு என்ன தேவை? ப்ராஃபிட் தேவை, லாபம் தேவை. சார் இப்போ நீங்கள் ஒரு பங்கு வச்சுருக்கீங்க, அந்த பங்கு மேலே போகணுன்னு தான் நினைப்பீங்க. மேலே போகணுன்னா என்ன அர்த்தம்? வருவாய் இருக்கணும். வருவாய் இருந்தால் தானே மேலே போகும். இப்போ நாளைக்கே சொல்கிறாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இவ்வளோ இதில் 20% கவர்மெண்ட்டே கட்டிடும் அப்படின்னா என்ன ஆகும்? கவர்மெண்ட் ஸ்டாக்கில் இது ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு, ஹெல்த் செக்டர் என்ன ஆகும்? அப்படியே கீழே விழுகும். கரெக்டுங்களா? அப்போது மக்களுக்கு சாதகமாக இருந்தால் மார்க்கெட்டுக்கு பிடிக்காது. ஓகே, அப்போது விலையெல்லாம் இதெல்லாம் ஏறுது அதெல்லாம் ஏறுதுன்னா மார்க்கெட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சார் வருடம் எப்படியா இருந்தாலும் நம்மளோட பணவீக்கம் அதிகம், அதனால் அதெல்லாம் ஏறி தான் தீரும், விலைகள் ஏற தான் செய்யும். பட்ஜெட்னா என்னென்னு சொல்லிட்டேன். மொத்த வருவாய் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் தான் பட்ஜெட்டு. வருடாந்திர ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் தான் பட்ஜெட்டு. மொத்த செலவுகள் எவ்வளோ, மொத்த வருமானம் எவ்வளோ, கையிருப்பு எவ்வளோ, இதை தான் பார்க்க போகிறாங்க. சரி, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே உட்பிரிவு 3 இருக்குது. என்னென்னா 2025-2026 நம்ம எவ்வளோ வருமானம் ஈட்டணும், எவ்வளோ செலவு பண்ணோம். 2வது உட்பிரிவு இப்போ என்னென்னலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம், வருமானம் எவ்வளோ, எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பணத்தை வந்து ஒதுக்கியிருக்கோம், எந்தெந்த துறைக்கெலாம் ஒதுக்கியிருக்கோம், அது 2வது உட்பிரிவு. 3வது உட்பிரிவு தான் ரொம்ப முக்கியம். எக்கனாமிக் அனலைசஸும்பாங்க. அது என்னென்னா 26-27 நம்ம எங்கெங்கெல்லாம் எந்தெந்த துறைகள்லாம் எவ்வளோ ஒதுக்க போகிறோம், எவ்வளோ வருமானத்தை எடுக்க போகிறோம், அதுக்கு என்னென்னலாம் புதிய ஸ்கீம் கொண்டாட போகிறோம், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆத்ம நிர்பர் பாரத், மகிழா, பிரதான் மந்திரி, அந்த மாதிரி நிறையா வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்தந்த அலோகேஷனுக்கு இவ்வளோ பண்ணுறோம் அப்படிம்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு இன்கம் செலவுன்னு இல்லை. அது என்ன இன்கம் செலவு? இன்கம் எங்கே இருந்து, செலவு என்ன? சரி, இன்கம் என்ன? இன்கம் டேக்ஸ் எல்லோரும் பே பண்ணுறோமா, அது ஒரு இன்கமா? அடுத்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வருதா, அது என்னது? அது ஒரு இன்கமா? அடுத்து வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் ஏலத்துக்கு விட்றாங்க, ஒரு ஏர்போர்ட்டை ஏலத்துக்கு விட்றாங்க, ஒரு ஹார்பர் ஏலத்துக்கு விட்றாங்க, ஒரு ரோடு இன்ஃப்ராக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் விட்றாங்க. அதெல்லாம் என்ன சார்? அதெல்லாம் ஏலம் விட்றாங்களா? அதில் வருவாய் வருது, அதெல்லாம் வருவாய். சரி, செலவு என்ன? மானியம் தர்றது, கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் சேலரி தரது, புது பாலம் கட்டுதல்,
புது ஹாஸ்பிட்டல் கட்டுதல், புது மருத்துவமனை கட்டுதல், இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் என்னது? செலவுகள். புரிஞ்சிருச்சா? இப்போ வருவாய் எதுன்னு புரிஞ்சிருச்சு, செலவு எதுன்னு புரிஞ்சிருச்சா? இது ஒட்டு மொத்தமாக வருஷத்தில் எவ்வளோ இருக்குங்கிறது தான். சரி, இதில் இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். உங்களோட மொத்த வருவாய், உங்களுடைய நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு மொத்த வருவாய் 40,000 ரூபா, செலவு 50,000 ரூபா. என்ன பண்ணுவீங்க? 10,000 கடன் கேட்பீங்களா? மைனஸில் இருக்கும் சார், வேர் இன் மைனஸ் அப்படிம்பீங்களா? சுதாரிச்சுப்பீங்களா? அதே மாதிரியே கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா, செலவு எவ்வளோ, வருமானம் எவ்வளோ, 100 என்னோட வருமானம், அதில் 110 ரூபா செலவாயிடுச்சுன்னா 10 ரூபா என்னது? பற்றாக்குறை. இதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும்பாங்க. 10 ரூபாய் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு இத்தனை பர்சன்டேஜில், 2% இருக்குது, 3% இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு. அப்போ என்ன பண்ணணும்? கடன் யார்கிட்டேருந்து வாங்கி அதை மேனேஜ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பிரிண்ட் அடிச்சிடணும், கரன்சி பிரிண்ட் அடிச்சிடணும். ஆனால் கரன்சி பிரிண்ட் அடித்தா நான் வந்து ரெப்போ ரேட்டில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன ஆகும்? கரண்ட்டில் பிரிண்ட் அடித்தா, பிரிண்ட் அடித்த மக்கள்கிட்ட போய் இப்போ பணம் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் வாங்குத்திறன் அதிகமாகி என்ன ஆகிடும்? அப்போது எல்லா பொருள் விலையும் அதிகமாகிடும். எல்லாரும் ஏற்றிடுவாங்க, பருப்பு விலை, தக்காளி விலை, அவன் ஏற்றிடுவான். எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட தான் பைசா தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்க, ஏற்றுற விலை அப்படின்றவானுங்க. அப்போ காசு இருக்கிற வரை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். காசு இல்லாதப்போ என்ன ஆகிடும்? வேறு வழியே இல்லாமல் என்ன, பணவீக்கம் அதிகமாக போயிடும். அதனால் பிரிண்ட் அடிக்க மாட்டாங்க, அவ்வளோவா அடிக்க மாட்டாங்க. அப்போது கடன் வாங்குறதுல பார்ப்பாங்க. இப்போ நான் புரிஞ்சிருச்சா ஏன் எதுக்காக வந்து வரவு செலவு கணக்கை பார்க்குறாங்கன்னு? ரைட் சார். அதே மாதிரியே இந்த பட்ஜெட் வந்து ஒரு குழு இருப்பாங்க. இந்த பட்ஜெட் குழுவில் ஒரு மாநிலத்திலேருந்து பெரிய பெரிய எக்கனாமிக்ஸ்லாம் உட்காந்து அது ஒரு 50 பேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிஜிட்டலாக இருக்குது, முன்னாடிலாம் பேப்பரில் வரும், இப்போ கொஞ்சம் டிஜிட்டலாக டேபு, லேப்டாப்பில் தான் உட்காந்து பண்ணுவாங்க. பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது அந்த அந்த பட்ஜெட் இதெல்லாம் பண்ணாங்கல்ல, முடிச்சதுக்கப்புறம் நிதியமைச்சர் பிரதமர்கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதை பிரதமர்கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அல்வா செரிமனின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது அல்வா கிண்டுவாங்க. எதுக்குன்னா, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நம்ம இதுக்கெல்லாம் செலவு பண்ண போகிறோம், இவ்வளோலாம் வருமானம் வரப்போகிறது. இப்போது இதை யார் சார் அப்ரூவ் பண்ணுறா? எல்லா எம்எல்ஏ, எல்லா அமைச்சரும் அப்ரூவ் பண்ணணும்ல. அதெல்லாம் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அல்வா கொடுத்து அவங்க மனசை தேத்துறதுக்காக ஒரு அல்வா மாதிரி ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு அப்ரூவலுக்காக என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் அல்வாலாம் கொடுப்பாங்க. அன்றைக்கி கொடுத்துட்டு சொல்லிடுவாங்க, இதுதான் நம்மளுடைய பட்ஜெட்டு, இதில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகுனா, அப்ரூவல் யார்கிட்ட இருக்குன்னா, மொத்தமாக லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இருக்கிற அமைச்சர்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இப்போ ஆளுங்கட்சிங்கிறனால என்ன ஆகிடும், எல்லாரும் அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அதை சரியா அப்ரூவ் ஆகிடுச்சு. அதில் 2 விதமான பில் இருக்குது. என்னது? ஃபினான்ஸ் பில்லுன்னு ஒன்று இருக்குது. ஃபினான்ஸ் பில்னால், இவ்வளோ எனக்கு வருமானம் வந்திருக்கு, இவ்வளோ செலவு பண்ண போகிறேன், இதுக்கு எனக்கு அனுமதி தாங்க. அப்படியே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, டேப்ல எல்லோரும் அப்ரூவ் கொடுத்துருவாங்க. ரைட்டா? அப்ரூவ்டு. இன்னொன்று அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, நாட்டின் கல்லாப்பட்டிலேருந்து நான் இவ்வளோ பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறேன், இந்தந்த துறைக்கு இவ்வளோ பணம் கொடுக்க போகிறேன், டிஃபென்ஸுக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறேன், லாஜிஸ்டிக்கு இவ்வளோ செலவு பண்ண போகிறேன், நான் வந்து கடலில் வந்து ஒரு விண்டு மில்லு போட போகிறேன், நான் வந்து சுகர் மில்லு ஃபேக்ட்ரிக்கெலாம் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இது மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா? இதுக்கெல்லாம் பைசா வேணும்ல. அப்போது கல்லாப்பட்டிலேருந்து எடுக்கிறதுக்குரிய அனுமதியும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ 2 அனுமதியை எது மூலியமாக கொடுப்பாங்க? அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குதுல்ல, அதில் சேர்த்து தான் அவங்கள்ட்ட கொடுத்து அப்ரூவ் கொடுப்பாங்க. அந்த அப்ரூவலுக்காக தான் ஹல்வா செரிமனி நடக்கும். கரெக்டாக? ரைட். சரி சார், இப்போது பட்ஜெட்டுனா என்ன, அது எப்படி பண்ணுறாங்க, அல்வா செரிமனினா என்ன, அது யார் அப்ரூவ் பண்ணுறா, எல்லாம் பேசிக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு இன்வெஸ்டராக நான் எப்படி கவனிக்கணும்? போன வருஷம் 2025, 2026 டிஃபென்ஸுக்கு 6 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி பணம் ஒதுக்குனாங்க. அங்கே பாருங்கள், 7 லட்சம் கோடி முதலீடுன்னு போட்டவுடனே கிட்டத்தட்ட 57% உயர்ந்துச்சு. பார்த்தீங்களா? 57% உயர்ந்துச்சு. இங்கே கொடுக்குற பாருங்க, சார்ட் எக்ஸாக்டாக கொடுத்துட்றேன். அடுத்து ரூரல் எக்கனாமியில் 7 லட்சம் ரூபா, 7 லட்சம் கோடி அதில் செலவு பண்ணுறேன்னாங்க. அதில் பாருங்கள், அதில் ஒரு 21% ஏறி இருக்குது. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இண்டெக்ஸு, அது மொத்த இண்டெக்ஸு ஏறி இருக்கா? ரைட்டு. அடுத்து வந்து ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க பாருங்கள். போன வருஷம் மொத்த ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. ரைட்டா? அடுத்து ரயில்வே துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்கன்னு பாருங்கள். ரயில்வே துறை அதுக்கெல்லாம் ஒதுக்கிறதுக்கு முன்னாடியே ரயில்வே பங்குகள்லாம் போட்டுருச்சு. அதனால் -11% தான் இருக்குது. பார்த்துக்கங்க சார். இதுலேருந்து என்ன தெரியுது? பட்ஜெட் அலோகேஷன் எங்கே பண்ணுறாங்களோ அந்த பங்குகள்லாம் மேலே ஏறும், அந்த பங்குகள்லாம் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வாங்கும். கரெக்டுங்களா? அதே போல் சாமானிய மக்கள் வாழ்க்கையிலையும் அது சாதகங்களையும் ஏற்படுத்தும், பாதகங்களையும் ஏற்படுத்தும். கரெக்டுங்களா சார்? சிம்பிள் தான் சார். பட்ஜெட்டில் அவங்க என்ன பேசுகிறாங்களோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணணும்னா
நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபிகேஷனாக வச்சுருக்கணும். சிங்கிள் செக்டரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ திமேட்டிக்கில் போய் மாட்டிக்கிறதோ பண்ணக்கூடாது. அதே மாதிரியே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே போய்ட்டு உடனடியாக பங்குகளை போய் வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் ரியல் நியூஸ் எல்லாமே வெளியில் வரும். அது வரையும் எதுவும் நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது மார்க்கெட்டின் சூழ்நிலை எப்படி இருக்குது சார்? இது வந்து ஒரு வரப்பிரசாதமான நாட்கள். இதெல்லாம் 2026 எவ்வளோ மோசமாக போய்ட்டுருக்கு மார்க்கெட்டு, இவ்வளோ கீழே இறங்குது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இதை நமக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கணும். இட் இஸ் நாட் அ ரிஸ்க், இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். என்ன அர்த்தம்? எல்லாரும் பயந்து ஓடும் பொழுது நம்ம வாங்கணும். அதை தான் வாரன் பஃபெட் சொல்கிறாரு, எப்போல்லாம் இறங்கிதோ வாங்கிக்கிறான்னு. இப்போ கோவிடில் எவ்வளோ இறங்கி யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்க எல்லாம் வின்னர். அதனால் மார்க்கெட் வந்து இப்போ நம்மளை வந்து சோதிக்கும். இந்த வருஷம் முழுக்க 2026 முழுக்க தெரிஞ்சு போச்சு இப்போவே, ரைட்டா? கிரீன்லாண்டை வாங்க போகிறேங்கிறாங்க. வந்து நாங்களும் டபுள் வரி விதிக்க போகிறோன்னு சொல்லிட்டான். அடுத்து ஈரான் மேலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டா? தைவான் மேலே சைனா வந்து ஓடிக்கிட்டு இருக்குது, ரைட்டா? இந்தியா மேலே 500% டாரிஃப்னு ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து யூரோப் வந்து இந்தியாவை தான் நாங்கள் வந்து இனிமேல் சூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிது. இதெல்லாம் வந்து அடுத்து வந்து வெனிசுலாவை இது பண்ணது, இது எல்லாம் வந்து உலக ஜியோ பொலிட்டிக்கல்ஸ், ரைட்டா? இது ரொம்ப நீங்கள் டீட்டெயிலாக வேணும்னா இந்த எக்கனாமிக் ஃபோரம் தெவோஸ் நடந்துச்சு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லைவ். நானும் அதை பார்த்தேன். அதை வேணால் நீங்கள் ஒருத்தர் பார்த்துருங்க, புரிஞ்சிடும். உலகத் தலைவர்கள் எல்லாரும் ஓடி போய் அங்கே போய் மீட்டிங் அட்டன் பண்ணானுங்க. ஏன்? அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு பேசினானுங்க. சார், இந்த 2026 இது ஒரு நல்ல வாய்ப்பு முதலீட்டு தொடங்குவதற்கு. சார், ஆல்ரெடி நான் பண்ணிக்கிட்டேன், இறங்கிட்டு இருக்கு. கண்டினியூவாக நீங்கள் வாங்கிறத வாங்கிக்கிட்டே இருங்க. முழுசாக போட்டு இறக்கிடாதீங்க. ஏன்னா எப்போ கீழே வரும், டிப்பு எதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் வாங்கிக்கிட்டே இருப்போம், பொறுமையாக இருப்போம். டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து என்றைக்குமே லாங் டேர்மில் தோல்வி அடைஞ்சதாக சரித்திரமே இல்லை. இது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அதனால் இந்த காணொலியில் பட்ஜெட்டுனா என்ன, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் செலவு பண்ணுறாங்க, அதை யார் அப்ரூவ் பண்ணுறாங்கங்கிற பேசிக் அவேர்னஸும் மொத்தமாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நான் மறந்துட்டேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. லெவல் 2 ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு, அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் லெவல் 2 இருக்குது, அடுத்து கேரியர் டெவலப்மெண்ட் லெவல் 2 இருக்குது. இவ்வளோ அடுக்கடுக்கான காணொலிலாம் போட வேண்டியது இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் எல்லாம் காத்திருக்கிறீங்க. டெஃபினட்டாக கூடிய விரைவில் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிடுறேன். நன்றி மக்களே.